தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் நாள். எனவே வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாட இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 25:12 எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 25:12. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். நண்பர்களே, இறையச்சம் என்பது மிக மிக முக்கியம். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியம். ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழ்க்கையாய் நம் வாழ்க்கை இருப்பது மிக மிக அவசியம். இந்த நாளை தொடங்குகிற வேளையில நான் வச்சுக்கோங்க, இந்த நாளில இறையச்சம், the fear of God வாழ்வில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த fear of God, இந்த இறையச்சம் இருக்கிற பொழுது மட்டும்தான் இந்த வாழ்க்கையை சரியாக நம்ம அணுகுவோம், சரியானதை செய்வோம், தவறானதை விட்டு விலகுவோம். ஆனா நமக்கு இறையச்சத்துக்கு பதிலாக உலகத்தினுடைய அச்சம் இருக்கிறது, மனிதர்கள் குறித்த அச்சம் இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், கடவுளுக்கு பயப்படுவதை காட்டிலுமே இந்த உலகத்துக்கு பயப்பட்டு, அதனால்தான் தவறுகள், அதனால்தான் பிரச்சனை. எனவே பிரியமான அன்பர்களே, இந்த நாளிலே ஆண்டவரே இறையச்சத்தோடு நான் இருக்கணும். யாரெல்லாம் இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் வழியை காண்கிறார்கள் என்று திருப்பாடல் சொல்கிறது. மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க, 25:12. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை, எந்த வழியை? அவர் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். எனவே அப்பா, உங்க வழி எனக்கு நீ காட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்ன ஆசீர்வதிங்க ஒப்பு கொடுத்து வைப்போம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த காலை ஆராதனைக்கு நன்றி. ஓ அந்தோணியாரே, இந்த நாளாகின்ற அப்பா எங்களுக்காக ஜெபிங்க. காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இதோ உங்களை அர்ப்பணித்து ஆராதிங்க. அப்பாவை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், வழிநடத்தும் தகப்பனே. எனவே அன்பர்களே, ஆண்டவர் தம் வழியை கற்பிப்பார். அதை தான் இன்றைக்கு நற்செய்தியுமே சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு கதவை மூடினார் என்றால் மறு கதவை திறப்பாருங்க. அவர் விண்ணகம் செல்லுகிறார். என்ன உறுதி தந்து சொல்றார்? செல்கிறார். தூய ஆவியை நான் உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் விண்ணகம் செல்லுகிறார். ஆவியானவர் இறங்கி வருகிறார். பெந்தெகோஸ்து விழாவை நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் வாழ்க்கையில ஒரு கதவை மூடுறாரு. நண்பர்களே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கான மறு கதவானது திறக்கப்படும். அதான் இன்றைக்கு நற்செய்தி, யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 5-11 வரை உள்ள இறை வார்த்தையில நீங்க போய் வாசிச்சுட்டு வாங்க. அவர் உறுதி தருகிறார், நான் போகிறேன், அதனால் உங்களுக்கு ஆவியானவர் வருவார், துணையாளர் வருவார். அந்த துணையாளர் என்ன செய்வார் என்றால், அந்த துணையாளர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை உலகில் கொண்டுள்ள தவறான கருத்துக்களை, பாவத்தை பற்றி தவறான கருத்துக்கள் இருக்கிறது, நீதியை குறித்து தவறான கருத்துக்கள் இருக்கிறது, மன்னிப்பை குறித்து தவறான கருத்துக்கள் இருக்கிறது, எது பாவம், எது நீதி, எது மன்னிப்பு என்ற புரிதலை தருபவர் தூய ஆவியானவர். அதுதான் நேற்றைய முன்தினம் நற்செய்தியில் கூட, ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியில் கூட தூய ஆவியார் வருவார். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். ஏனென்றால் இந்த உண்மையை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது, தவறானவற்றை இந்த உலகத்துக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். எனவே அன்பர்கள், அந்த உண்மையை அறிந்து கொள்வது என்பது ஆவியானவர், அந்த உண்மையை பெற்றுக்கொள்ள என்பது தூய ஆவியானவர். எனவே இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளே, தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார், அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். எனவே இந்த நாளிலே நீங்கள் வெளியே செல்கிற பொழுது ஆவியானவர் ஜெபித்துட்டு போங்க. ஓ தூய ஆவியானவரே, என்னோடு வாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு உண்மையை வெளிப்படுத்துங்க. என்ன உண்மை? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவுதான் அந்த உண்மை. இந்த நாளிலே என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என் செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த உண்மை. எனவே இந்த காலை வேளையிலே அப்பா எனக்கு அந்த தெளிவை கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படியாகத்தான் இருந்தது. என்னன்னா, இந்த உலகம் எதுவெல்லாம் தவறாய் இருந்ததோ, இந்த உலகத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் தவறாக இருந்ததோ, ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி அமைப்பதிலே இருந்தார். இயேசு நீங்க நற்செய்தி தான் சொல்கிறார், தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் கற்றுத்தருவார். என்ன கற்றுத்தருவார் என்றால், பாவம், நீதி, தீர்ப்பு குறித்து உலகிற்கு தெளிவான பார்வையை தருவார். இயேசு அந்த பார்வையை தந்து கொண்டிருந்தார் 3 ஆண்டுகள் ஒரு பணியில. எனவே அதேதான் ஆவியானவர் வரும்போது நமக்கு செய்வார். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த ஞானத்தோடு இருக்கணும்னா ஆவியானவர் வேண்டும்.
எப்படி இயேசு இருக்கிற பொழுது ஞானத்தை தன் இருக்கிற தன்னோட சீடர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தாரோ, அங்கிருந்த மக்களுக்கு வழங்கினாரோ, அதே போல இன்றைக்கும் நடக்கிறது. எப்போ நம்ம ஆவியானவரை பிடிக்கிற பொழுது, நம் ஜெபிக்கிற பொழுது, அவர் துணையோடு வாழ்கிற பொழுது, அந்த தெளிவு, அந்த ஆற்றல், அந்த வல்லமை நமக்கு நிறைவாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நண்பர்களே, தூய ஆவியானவரே கூட வாங்க, அப்பா என்னை வழி நடத்துங்க என்று ஜெபிப்போம். குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் கட்டுகளோடு, யாரெல்லாம் பேய் பிசாஸ் தொல்லைகளோடு, யாரெல்லாம் உடலில் ஏதோ ஒரு விதமாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ, இதோ அப்பா ஒப்பு கொடுத்து வைப்போம். அப்பா நன்றி, ஆண்டவர் நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. அப்பா அம்மை துதிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் வல்லமையிலே வாழ அப்பா உமது அருளால் இருக்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ இல்லை பிள்ளைகளோட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒப்பு கொடுக்குறேன். கமெண்டில் என்னவெல்லாம் அனுப்புகிறார்கள் இருக்கிற ஆண்டவர் உங்கள் பதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்கள் விடுவீங்க ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே என் மகளே அபிஷேகமாக இருப்பாய். உன் விண்ணப்பங்களை எல்லாம் அப்பா உங்கள் பதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் வருகிறார். மகிழ்ச்சியாய் இந்த நாளை தொடங்குவோம். God bless you. Take care.